إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய அருளும் அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வின் வார்த்தைகள் என்றும், வழிகாட்டல்களில் நடைமுறைகளில் மிகவும் சிறந்தது அல்லாஹுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் நடைமுறைகள் என்றும், விடயங்களிலே மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுகின்ற பித்ஆக்கள், எல்லா பித்ஆக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்தின் பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகளார் தனது உரைகளில் ஆரம்பத்திலே நினைவுபடுத்தக்கூடிய இந்த வாசகங்களை நானும் உங்கள் முன்னிலையில் நினைவுபடுத்தியவனாக இன்றைய இந்த ஹுதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் தற்போது ஹிஜ்ரி 1447 வருடத்தின் இறுதி மாதமாகிய துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய 2 கொண்டாட்ட தினங்களில் இரண்டாவது கொண்டாட்டமாகிய ஈதுல் அத்ஹா ஹஜ்ஜு பெருநாள் தியாக திருநாளை நாங்கள் கொண்டாடிவிட்டு அதை தொடர்ந்து வரக்கூடிய சிறப்பான நாட்களாகிய ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாளிலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த நாட்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் நாளிலே இருந்து தொடர்ந்து வரக்கூடிய 13 நாட்களும் நாம் அல்லாஹுவை அதிகமாக துதிக்க வேண்டிய, அல்லாஹுவை அதிகமாக பெருமைப்படுத்த வேண்டிய, திக்ர் செய்ய வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாளை பெருநாளுடைய தினத்தை தொடர்ந்து வரக்கூடிய இந்த 3 நாட்களும் ஹாஜிகள் அல்லாஹுவை அதிகமாக அங்கே இருந்து புகழக்கூடிய நாட்கள். அதே போல நாங்களும் அதிகமாக அல்லாஹுவை துதிக்க வேண்டும், புகழ வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வத்குருல்லாஹ ஃபி அய்யாமின் மஅதூதாத், கணக்கிடப்பட்ட அந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக அல்லாஹுவை நினைவுபடுத்துங்கள் அப்படி என்று சொல்லுகிறான். இன்னொரு வசனத்தில் வயத்குரு ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமின் மஅலூமாத், அறியப்பட்ட நாட்களில் அவர்கள் அல்லாஹுவை, அல்லாஹினுடைய பெயரை துதிப்பார்கள் அப்படி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனங்களுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது, ஐயாமின் மஅலூமாத், அறியப்பட்ட நாட்கள் என்பது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள். ஐயாமும் மஅதூதாத், கணக்கிடப்பட்ட நாட்கள் என்று சொல்லுவது துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாளை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்கள் என்று சொன்னார்கள். இப்போ இந்த நாட்களில் நாங்கள் அதிகமாக சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் போன்ற அந்த திக்ருகளை நாம் எமக்குள் சொல்லிக்கொள்ள வேண்டும். அந்த திக்ரை சொல்லக்கூடிய அமைப்பில் முழுமையாக ஒரு வடிவத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு காட்டி தந்தார்கள். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த திக்ரை அதிகமாக இந்த நாட்களிலே நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு, அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் கடந்த தினங்களில் ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜு பெருநாள், அதுக்கு நாங்கள் தியாக திருநாள் என்று சொல்லுவோம், அந்த கொண்டாட்டத்தை நாங்கள் கொண்டாடினோம்.
இந்த தியாகம் என்பதுதான் ஹஜ்ஜு பெருநாளினுடைய அடிப்படை. அந்த தியாகத்துக்கு பின்னணியில் உருவாகியதுதான் இந்த கொண்டாட்டம். எனவே தியாகம் என்று சொன்னால் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இஸ்லாமிய உம்மத்துக்கு 2 பெருநாட்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த 2 பெருநாட்களும் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தருகின்றன. என்னவென்றால், உண்மையிலே ஒரு முஸ்லிமுக்குரிய கொண்டாட்டம் எதுவென்றால், ஒரு இறைவனுக்கான ஒரு அர்ப்பணிப்புக்கு பின்னால், இறைவனுக்கான ஒரு தியாகத்திற்கு பின்னால் வரக்கூடியதுதான் கொண்டாட்டம் என்பதை இந்த 2 பெருநாட்களும் எமக்கு சொல்லித் தருகின்றன. நோன்பு பெருநாளை பொறுத்த வரைக்கும் 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் இறைவனுக்காக நாம் ஒரு தியாகம் செய்கிறோம், இறைவனுக்காக நாம் ஒரு அர்ப்பணிப்பு செய்கின்றோம். பசித்திருந்து தாகித்திருந்து இன்னபிற நோன்பை முறிக்கக்கூடிய ஆசைகள் விடயங்களிலே இருந்து நாங்கள் தூரமாகி ஒரு 29 நாள் ஒரு அர்ப்பணிப்பு செய்கிறோம். அந்த அர்ப்பணிப்புக்காக அல்லாஹ் தந்ததுதான் அந்த நோன்பு பெருநாள் என்று சொல்லக்கூடிய அந்த கொண்டாட்டம். அதே போல ஹஜ்ஜு பெருநாளை நாம் எடுத்துக்கொண்டால், இந்த நாட்களில் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு என்னவென்று சொன்னால் ஹஜ் என்கின்ற வணக்கம். இந்த ஹஜ் என்கின்ற வணக்கம் ஒரு மிக பெரும் தியாகத்தின் பின்னணியில் உருவாகிய ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை பல லட்சம் ரூபாய்களை ஒரு மனிதன் செலவழித்து அந்த மக்கமா நகருக்கு சென்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் என்ற அடிப்படையில் எல்லோரும் ஒரே அந்தஸ்தில் உலகம் கேட்பதற்கு ஒரே வார்த்தையை சொல்லி தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு வணக்கம் தான் ஹஜ்ஜுடைய வணக்கம். நாங்கள் பார்த்தோம், அரஃபாவுடைய மைதானத்தில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவருடைய போட்டோ காட்டப்படுகிறது, ஒரு இஸ்லாமிய நாட்டின் ஜனாதிபதி. அங்கே இஸ்லாமிய நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கலாம், அவருடைய நாட்டில் அவருக்குரிய வரவேற்பு என்ன, அவருக்குரிய பாதுகாப்புகள் என்ன. ஆனால் அங்கே போய்விட்டால் ஹாஜிகள் என்கின்ற அடிப்படையில் எல்லோரும் ஒரே சமமானவர்கள் என்பதை உணர்த்துகின்ற, இது போன்ற ஒரு வணக்கத்தை வழிகாட்டுகின்ற, இது போன்ற ஒன்றை உலகத்துக்கு சாத்தியப்படுத்தி காட்டுகின்ற ஒரே மார்க்கம் இஸ்லாம். அது இஸ்லாத்தில் மட்டும்தான் சாத்தியமானது. அந்த அர்ப்பணிப்பை செய்ததற்கு பின்னால் அல்லாஹ் கொடுப்பதுதான் இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய தினம். ஹஜ்ஜுக்கு போகாத வெளியே உள்ள மக்களுக்கு அல்லாஹ் பெருநாளுடைய தினத்துக்கு முன்னால் நோன்பு என்கின்ற ஒரு அர்ப்பணிப்பை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அரஃபாவுடைய நோன்பு ஹாஜிகளுக்கு அதை விடுவது சுன்னத்து, வெளியே உள்ள மக்கள் அதை பிடிப்பது சுன்னத்து. எனவே இந்த 2 பெருநாட்களும் எமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு பாடம் என்னவென்றால், ஈருலக வெற்றியின் ரகசியமே தியாகம்தான். ஈருலக வெற்றியின் அடிப்படையே தியாகம் என்கின்ற ஒரு பாடத்தை எனக்கும் உங்களுக்கும் இந்த பெருநாளுடைய தினட்கள் சொல்லித் தருகின்றன. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நாங்கள் என்ன சிந்திக்கணும் என்றால், இறைவனுக்கான ஒரு சில நாட்கள் நாம் அர்ப்பணம் செய்ததற்காக, இந்த உலகத்தில் இறைவனுக்காக ஒரு சில நாட்கள் நாங்கள் அர்ப்பணம் செய்ததற்காக அல்லாஹ் எமக்கு 2 கொண்டாட்டங்களை தந்தான். அப்படி என்றால் எமது முழு வாழ்க்கையும் நாம் மரணிக்கின்ற வரைக்கும் அதே போல இறைவனுக்கான ஒரு அர்ப்பணத்தை செய்கிற பொழுது, இறைவனுக்கான ஒரு தியாகத்தை செய்கிற பொழுது அதை உணர்த்தக்கூடிய மிகச்சிறந்த வணக்கங்கள் தான் ஹஜ்ஜும் நோன்பும். எனவே அல்லாஹு தஆலா அந்த 2ஐயும் வைத்துத்தான் கொண்டாட்டத்தை புரிய வைத்தான். அது போன்ற ஒரு கட்டுப்பாட்டோடு, ஒரு இறையச்சத்தோடு நாங்கள் தியாகங்கள் செய்து அர்ப்பணிப்புகள் செய்கிற பொழுது நிச்சயம் ஒரு முஃமினுடைய மரணம் ஈதாகத்தான் இருக்கும், ஒரு முஃமினுடைய கபருடைய வாழ்க்கை பெருநாளாகத்தான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இறைவனுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு முஃமின் மரணிக்கின்ற பொழுது சக்கராத்துடைய நேரத்தில் அந்த மலக்குமார்கள் அவனிடத்திலே வந்து, யா அய்யத்துஹன் நஃப்ஸு தய்யிபா, நல்ல ஆத்மாவே, வாசமுள்ள ஆன்மாவே, உஹ்ரிஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வரிதுவான், அல்லாஹுவின் மக்ஃபிரத்தின் பக்கமும் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தின் பக்கமும் உயிரே நீ வெளியேடு என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை கேட்கின்ற அந்த நாள் மரண நாள். ஆனால் ஒரு முஃமினுக்கு அது கொண்டாட்ட நாள். கபருக்குள் கொண்டு போய் வைத்து ஒரு முஃமினுக்கு கேள்வி கணக்குகள் கேட்கப்பட்டதற்கு பின்னால் அந்த இடத்திலே கபரு விசாலமாக்கப்படும், கபரு ஒளிமயமாக்கப்படும், கபரில் சுவர்க்கத்தின் வாசனைகள் அடிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில்
அந்த முஃமினுக்கு சொல்லப்படும் நம் கனௌமத்தில் அரூஸ், ஒரு புது மாப்பிளை உறங்கியதை போன்று நீ உறங்கிவிடு என்று சொல்லப்படுகின்ற அந்த நாள் ஒரு முஃமினுக்கு கொண்டாட்ட நாளாகத்தான் இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பெருநாட்கள் உணர்த்துவது ஒரு அர்ப்பணிப்பு இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், ஒரு தியாகம் இருக்க வேண்டும். அதற்கு பின்னால் வரக்கூடியதுதான் கொண்டாட்டம், அதற்கு பின்னால் வரக்கூடியதுதான் சுவர்க்கம், அதற்கு பின்னால் வரக்கூடியதுதான் சிறந்த கபருடைய வாழ்க்கை என்பதை எமக்கு சொல்லித் தருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈதுல் அத்ஹா, அத்ஹா என்று சொன்னால் தியாகம், பலியிடுதல், அர்ப்பணித்தல் என்ற கருத்தை அது பொதிந்திருக்கிறது. அத்ததுஹியா என்று சொன்னால் தியாகத்துக்கு சொல்லுவார்கள். அப்ப இந்த பெருநாள் ஒரு தியாகத்தை எமக்கு சொல்லித் தருகிறது. இந்த தியாகத்தின் பின்னணியில் ஒரு குடும்பத்தின் வரலாற்றை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த குடும்பத்தின் வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவது வெறும் கதை கேட்பதற்கு அல்ல, தியாகம் என்றால் என்ன என்பதை உணர்த்துகின்ற ஒரு பாடமாகத்தான் அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையையும் இந்த ஹஜ் பெருநாளின் பின்னணியாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹ் இப்ராஹீமை தனது உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டான். இறைவன் ஒரு மனிதனை உற்ற தோழன் என்று சொல்லுவதற்கு அவர் எவ்வளவு பெரிய ஒரு அர்ப்பணம், எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் அவர் செய்திருக்க வேண்டும். அல்லாஹ்வே தனது வாயால் அதை பிரகடனப்படுத்துகிறான் என்றால் அவர் செய்த தியாகங்கள் சாதாரணமானது அல்ல. அது போன்ற ஒரு தியாகத்தை உலகத்தில் அதற்கு பின்னால் அல்லாஹ் யாருக்கும் வைக்கவில்லை. அப்படி என்றால் நம்ம என்ன யோசிக்கணும் என்றால், நாங்கள் தியாகம் என்று விளங்கியது என்ன, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம் என்ன, அந்த தியாகத்தில் ஓரளவாவது நம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த காலப்பகுதியிலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, தியாகம் என்று சொன்னால் சுருக்கமாக சொல்லுவதென்றால் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக, ஒரு முஃமினுக்குரிய உயர்ந்த நோக்கம் என்ன, சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹுவுக்கு தனது உயிரையும் தனது உடைமையையும் தனது ஆசைகளையும் இறைவனுக்காக துறப்பது இருக்கிறதே, இறைவனுக்காக அர்ப்பணிப்பது இருக்கிறதே, அதுதான் தியாகம். இன்னொரு அமைப்பிலே சொல்லுவதென்றால், இந்த உலகத்தில் எமக்கு இருக்கின்ற ஒரு விடயத்தை நான் யாருக்காகவும் இந்த உலகத்தில் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அதை இறைவனுக்காக நான் விட்டு கொடுப்பேன் என்று மாறுவது இருக்கிறதே, அதுதான் தியாகம், அதுதான் தியாகம். அந்த தியாகம் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் நாங்கள் படிப்பது. சுவர்க்கம் நாம் செல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அந்த தியாகத்தை தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். நம்ம தியாகம் என்று புரிஞ்சது எது? சுபகுக்கு இரவு முழுக்க தூங்கிவிட்டு 4 மணிக்கு பெல்லை வச்சு எழும்பிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் தூக்கத்தை தியாகம் செஞ்சோம் அப்படின்னு பேசுவோம். ராவு முழுக்க தூங்கி இருப்போம், 4 மணிக்கு பெல் பட்டு எழும்பி இருப்போம். அதற்கு நாம் சுபகை தொழுது விட்டு சொல்லுவது என்ன? நாங்கள் தூக்கத்தை தியாகம் செய்தோம். ஒரு 10 பேருக்கு ஒரு 20 ரூபாவை கொடுத்திருப்போம். கொடுத்து விட்டு நாங்கள் சொல்லுவது என்ன? நான் மிகப்பெரிய தியாகம் செய்திருக்கிறேன், இன்றைக்கு 10 பேருக்கு நான் சதக்கா கொடுத்திருக்கிறேன். இப்படி நாம் செய்யக்கூடிய அற்பமான அந்த விடயங்களை நாம் மிகப்பெரிய தியாகம் என்கின்ற அளவில் நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன விடயங்களை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு அவர்கள் தியாகம் செய்ததை போன்று நாங்கள் தியாகம் செய்திருக்கிறோம் என்கின்ற அளவில் நம்மில் பல பேர் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை சகோதரர்களே, சுவர்க்கம் என்பது ஒரு உயர்வான இடம். அந்த உயர்வான இடத்திற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அதை கொடுப்பதற்கு அல்லாஹ் சோதித்த அந்த சோதனை இருக்கிறதே, அந்த தியாகம் இருக்கிறதே, அதனோடு ஒப்பிடுகிற பொழுது நாங்கள் செய்யக்கூடிய அற்பமான விடயங்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை தூக்கி தந்து விடுவானா என்று யோசிக்கின்ற அளவில் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தியாகம் என்பது எமது உள்ளம் சில பொழுதுகளில் அதை இழப்பதற்கு விரும்பாது, அதை செய்வதற்கு உள்ளம் ஆசைப்படாது. அந்த நேரத்தில் ரப்புக்காக நாம் நிறைவேற்றுவது இருக்கிறதே, அது மிகப்பெரிய தியாகம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதக்கா என்பது ஒரு மிகச்சிறந்த வணக்கம். அந்த சதக்கா எல்லா நேரங்களிலும் அது நடைபெறும். ஆனால் சதக்காவில் ஒரு தியாகம் இருக்கிறது. அந்த சதக்கா தியாகத்தோடு நடைபெறுகின்ற ஒரு சிச்சுவேஷன், ஒரு இடம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், சிறந்த தர்மம் எது என்று கேட்ட நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சத்தக, நீங்கள் சதக்கா செய்ய வேண்டும், வ அந்த ஸஹீஹுன் ஷஹீஹுன் தக்ஷல் ஃபக்ர் வ தஅமுலுல் கனி, நீங்க ஆரோக்கியமாக இருக்கிற நேரம், உங்களோட உள்ளம் சொத்துக்களை விரும்புகின்ற நேரம், அப்படின்னா கஞ்சத்தனத்தோடு உங்களோட உள்ளம் இருக்கின்ற நேரம், வறுமையை நீங்கள் பயப்படுகின்ற நேரம், அதிகமாக சொத்துக்கள் தனக்கு வந்து சேர்ந்து விட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்ற நேரம் செய்கின்ற சதக்கா இருக்கிறதே அது தியாகம். எங்கள்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, 10 லட்சம் ரூபாவை தூக்கி கொடுக்கிறோம் என்றால் அதுவும் தியாகத்தில் ஒரு பகுதிதான். ஆனால் அதைவிட தியாகம் என்று புரிந்து கொள்ள வேண்டியது தெரியுமா, எம்மிடத்திலே பொருளாதாரம் இல்லாத நிலைமை, ஒருவருக்கு நோய்வாய்ப்பட்டா உள்ளம் இயல்பாகவே சதக்காவை ஆசைப்படும். நோய்வாய் வந்துட்டுன்னு சொன்னால் ஒரு மாட்டறுத்து கொடுக்கணும், ஒரு 10 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் என்று உள்ளம் இயல்பாகவே சதக்காவின் பக்கம் போகும். ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிற நேரம் உள்ளம் அதை சிந்திக்காது. அந்த நேரம் கஞ்சத்தனம் உள்ளத்திலே கொடுத்தால் குறைந்து விடுமோ, நான் ரொஸ்டாகிடுவேனோ என்று உள்ளம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரம், நான் கொடுத்தால் பங்களோட்டாக மாறிவிடுவேனோ, வார மாசம் எனக்கு செலவுக்கு சல்லில்லாமல் போயிடுமோ என்று வறுமையை பயப்படுகின்ற நேரம், எனக்கு இன்னும் நிறைய சொத்துக்கள் வேணும், அதுக்கு பின்னால நான் தர்மம் செய்து கொள்கிறேன் என்று உள்ளம் நினைக்கிற நேரம், ஒருவர் கொடுக்கின்ற 10 ரூபாய் இருக்கிறதே அந்த 10 லட்சத்தை விட இது தியாகம். அதனால தான் ரசூலா சொன்னார்கள், நீங்கள் உகது மலை அளவு கொடுத்தாலும் எனது தோழர்கள் ஒரு கைப்பிடி அளவு கொடுத்ததற்கு சமமாக மாட்டீர்கள் என்று சொன்னதே தெரியுமா. கொடுக்கின்ற அமௌண்ட்டில் அல்ல பிரச்சனை, சிச்சுவேஷன். அந்த நேரம் அந்த நபித்தோழர்கள் ஒரு புடியை தூக்கி கொடுக்கிறது இருக்கிறது, வசதிகள் வந்ததற்கு பின்னால் உகது மலை அளவு நீங்கள் கொடுப்பதற்கும் அது சமமாகாது, அது தியாகம் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நபித்தோழர்களில் எத்தனையோ பேர் பல லட்சம் ரூபாய்களை அல்லாஹ்வுடைய தூதருக்காக அள்ளி கொடுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தில் அவர்கள் செய்த தர்மம் இருக்கிறதே, இஸ்லாத்தை பல இடங்களில் தூக்கி நிறுத்திய தர்மங்கள். ஆனால் அல்லாஹ் அதுவும் தியாகம்தான். இங்கே தியாகம் என்று அடையாளப்படுத்துவது எதை? ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸுக்கு வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே இரவு சாப்பாடு வேணும், நான் விருந்தாளியாக வர ஆசைப்படுறேன். ரசூலுல்லாஹ் மனைவிமாருடைய வீட்டுக்கு அனுப்பி பார்த்தாங்க, தண்ணியை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஒரு நபித்தோழர் அன்சாரி தோழர் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து போனார். அழைத்து போகின்ற பொழுது வீட்டில் உணவின் சிச்சுவேஷன் என்ன என்பது தெரியாது. ஆனால் போய் மனைவி இடத்துல கேட்டா, அன்றைக்கு ராவு அவங்க கணவன் மனைவி அவங்க 2 பேரும் பசியில தான் படுக்கணும், அதுதான் முடிவு. சாப்பாடு இருக்குது, பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இப்ப விருந்தாளி ரசூலோட விருந்தாளி வந்துட்டார், மஷூரா பண்றாங்க, பிள்ளையை தூக்கமாக்குறாங்க. பிள்ளை, தந்தை, தாய், முழு குடும்பம் பசி அன்றைய தினத்தில். அந்த மனிதனை அவருக்கு இவர்கள் பசித்துத்தான் எமக்கு உணவளிக்கிறார்கள் என்கின்ற அந்த செய்தி விளங்காமல் மிகச்சிறந்த முறையில் அந்த மனிதரை கவனித்து அனுப்புகிறார். இதை அல்லாஹ் குர்ஆன்ல தியாகம் என்று சொல்றான். வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. வயுசிரூன், தியாகத்துக்கு அரபில் இன்னொரு வார்த்தை சொல்வார்கள், ஈசார். ஈசார் என்று சொன்னால் தியாகம், அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். வயுசிரூன், அவர்கள் தியாகம் செய்தார்கள். வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தனக்கு கஷ்டமாக இருந்தும் அடுத்தவர்களுக்கு அதை முன்னுரிமை கொடுத்து அவர்கள் தியாகம் செய்தார்கள் என்று அல்லாஹ் தியாகத்தை அங்க சொல்றான். நம்மளோட தியாகத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நாங்கள் படுற பாடு, அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. ஒருவரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாடு கொடுங்கன்னு அதுக்கு சொல்லுகின்ற காரணங்கள், இப்படி பல விடயங்களை நாங்கள் காரணம் சொல்லி தப்பித்து கொண்டிருக்கிறோமே தவிர, அற்பமான ஒரு விடயத்தை செய்துவிட்டு அதை மிகப்பெரிய தியாகமாக உணர்கிறோமே தவிர, தியாகம் என்பது அது அல்ல. எமது உள்ளம் விரும்பாத நேரம், எமக்கு சிரமமாக இருக்கின்ற நேரம், இறைவனுக்காக நாம் ஒன்றை அர்ப்பணிப்பது இருக்கிறதே, அதுதான் தியாகம். அந்த அர்ப்பணிப்பில் தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தினுடைய மறுமையினுடைய வெற்றியையும் சுவர்க்கத்தையும் வைத்திருக்கிறான் என்கின்ற அந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த 2 பெருநாட்களும், குறிப்பாக இந்த ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய பெருநாள் எமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் இறைவனுக்காக என்று நாம் எதையெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ அவைகளை நாங்கள் மனம் தளராமல் அந்த இறைவனுக்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் தான் அல்லாஹு தஆலா எமக்கான வெற்றியை வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நாட்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் நாங்கள் தியாகத்தை படிக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம், இன்ன இப்ராஹீம லஅவ்வாஹுன் ஹலீம். இந்த வசனத்தை நல்லா விளங்குங்க. அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை சரியா புரிய முடியும். இப்ராஹிம் அவரோட கேரக்டர் என்ன தெரியுமா? அவர் அடிப்படையில் அவர் எப்படிப்பட்டவர்டா, லஅவ்வாஹுன் ஹலீம். அவர் இரக்கமுள்ளவர், சாந்தமானவர், பொறுமையாளர் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்ற நேரம் அவர் இரக்கமுள்ளவர் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த இரக்கத்தை தான் அல்லாஹ் தியாகமாக டெஸ்ட் பண்ணினான். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சோதனை. ஒரு ஆளுக்கு கோவப்படுற ஒரு ஆளுக்கு இறக்கப்படுண்டா அவருக்கு அது பெரிய சிரமமாக இருக்கும், அப்படித்தானே? இரக்கமா இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு அதை இழக்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தால் அது அவருக்கு பெரும் தியாகமாக இருக்கும். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இயற்கையிலே இரக்கமுடையவர். இரக்கமுள்ள ஒரு மனிதன் முதலாவது நேசிப்பது யாரை என்றால் அவருடைய குடும்பத்தை தான். இரக்கமுள்ள ஒரு மனிதன் தன் குடும்பத்துக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிப்பார். தன் பிள்ளைகள், தன் மனைவி மக்கள், தன் தந்தை என்று வருகிற பொழுது அவருடைய உள்ளத்தில் அளப்பெரிய அன்பும் ஆசையும் அந்த குடும்பத்தை பற்றி தான் இருக்கும். அல்லாஹ் சோதித்தது அங்கதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நிறைய இடத்துல அல்லாஹ் சோதிச்சான், நிறைய தியாகத்தை அல்லாஹ் எதிர்பார்த்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதுல மிகைத்திருக்கிறாரோ அதை குறைத்து அதை இல்லாமலாக்கி இறைவனுக்காக நீங்கள் அர்ப்பணம் செய்கிறீர்களா என்பதை டெஸ்ட் பண்ணின இடம் அது குடும்பத்தில் தான் அல்லாஹ் சோதித்தான். முதலாவது சோதனை என்ன தெரியுமா? வாப்பா கொள்கையில இல்லை. வாப்பா கொள்கையில இல்லை. பெரும் பிரச்சனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. வாப்பா கொள்கையில் இல்லை என்பது மிக பெரும் கவலையாக அவருக்கு இருந்தது. அல்லாஹ்விடத்தில் எப்போதும் துஆ கேட்டுக்கொண்டே இருந்தார் தந்தைக்காக. தந்தை இடத்திலே போய் ஒவ்வொரு நாளும் இந்த கொள்கையை சொல்லி 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 மன்றாடினார். ஒரு கட்டத்தில் வாப்பா பார்த்து சொன்னார், வாப்பா நான் உங்களை விட மாட்டேன் வாப்பா, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன் தந்தையே. தந்தையிட ரியாக்ஷன் என்ன? ஊட்ட விட்டு வெளியே போ, ஊரை விட்டு பெய்த்துடு, உனக்கு கல்லடிப்பேன். இது தந்தையுடைய ரியாக்ஷன். இன்றைக்கு இப்படி ஒரு தந்தை சொல்லி இருந்தால் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? தூக்கி வீசிட்டு போயிருப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி திருப்பி போனார், வாப்பா நாளைக்கு நரகம் இருக்கிறது வாப்பா, நீங்கள் சுவர்க்கம் போக வேண்டும் வாப்பா, உங்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவேன் என்று சொன்னார். கையேந்தினார். அல்லாஹ் என்ன சொன்னான்? இப்ராஹிமே உங்களோட வாப்பா முஷ்ரிக், அல்லாஹ்வுடைய எதிரி இப்ராஹிமே உங்களோட வாப்பா. அல்லாஹ்வுடைய எதிரிக்கு நீங்க எப்படி பாவ மன்னிப்பு தேடுவீங்க? முடிவெடுங்க, வாப்பாவா கொள்கையா, வாப்பாவா மார்க்கமா, முடிவெடுங்கள் என்ற ஒரு இடத்தை அல்லாஹ் வச்சான். சகோதரர்களே, சாதாரணமான ஒருவருக்கு வைக்கல, குடும்பத்தை நேசிக்கிற இரக்கம் உள்ள ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வைத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த சப்ஜெக்ட் தெளிவாகிச்சு. வாப்பாவை விட்டு ஒதுங்கினார் கொள்கைக்காக. முதல் இழப்பு சகோதரர்களே, குடும்பத்தில் முதல் இழப்பு தன்னுடைய ஆளுமை மிக்க தந்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை அவர் ஒரு சமூகத்தின் தலைவர். அவரை இழந்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது என்ன? திருமணம் முடிக்கிறார், பிள்ளை இல்லை. ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன். ஒரு தம்பதியினர் திருமணம் முடிச்ச ஒரு 3 மாசத்துல கேட்கிற துவா, யா அல்லாஹ் எனக்கு பிள்ளைய தந்துரு. அதே துவாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல. அந்த துஆவை தன்னுடைய வயதில் 3/4 பகுதியை கழிக்கிற வரைக்கும் கேட்டார். மனைவி இவளுக்கு இதுக்கு பின்னால புள்ள கிடைக்காது, இவர் மலடி ஆகிட்டாள் என்ற பருவம் வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே கேட்டார். என்றால் கேட்கின்ற பொழுது இறைவனை பற்றியான எந்த விதமான தப்பெண்ணமும் இல்லாமல் அவ்வளவு வருடம் இறைவனிடத்திலே கேட்டாரே, அந்த பொறுமைக்கு பெயர் தியாகம் சகோதரர்களே. அதான் தியாகம். அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். ஏன்னா குழந்தை பாக்கியம் உலகத்தில் கிடைக்க வேண்டிய பாக்கியம் அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்ததுக்கு பின்னால ஒரு அப்பா ஒரு பேரப்புள்ளையோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு யோசிப்பாருங்க வீட்டுக்குள்ள. அந்த தருவாயில ஒரு வாப்பா தந்த மகளுடைய பிள்ளை அந்த பிள்ளையோடு தனது பிள்ளையை விட இரக்கமாக இருக்கிற சூழலை நமது சமூகத்தில் காணுகிறோம். அந்த வயசுல தனக்கொரு பிள்ளை கிடைத்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இரக்கமாக இருந்திருப்பார். அல்லாஹ் அடுத்த சோதனை அங்க வச்சான். சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல, குடும்பத்தை நேசித்த இரக்கம் உள்ள மனிதனுக்கு அல்லாஹ் சொன்னான், பிள்ளையும் மனைவியை விட்டு பிரிங்கேண்டான். பிரிந்தார்கள் சகோதரர்களே. அது தியாகம். 6-7 வருடங்களுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சாதாரண தந்தையாக, என்ற பிள்ளையை நான் எப்ப பார்ப்பேன்
என்ற ஆசையோடு தானே நாட்களை கடந்திருப்பார். இது ஒரு சாதாரண தந்தையின் இயல்பான வாழ்க்கை அல்லவா? அந்த தந்தைக்கு 6 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் பாஸ்போர்ட் கொடுக்கிறான், பிள்ளைய போய் பாருங்க. ஆனா உள்ளத்தில் ஆசை இல்லை சகோதரர்களே. 6 வருஷத்துக்கு பிறகு ஒரு வாப்பா வெக்கேஷன் வாராருண்டா வெளிநாட்டில் இருக்கிற தந்தைமாருக்கு அதனுடைய அர்ப்பணிப்பு தெரியும், பிள்ளைகளை இழந்ததனுடைய வருத்தம் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு கட்டளையோட தான் போச்சேன், நான் போங்க பிள்ளைய அருங்கன்னு சொன்னான். போய் பிள்ளையை அருங்கள் என்று சொன்னான். அன்புள்ள சகோதரர்களை, ஆசையோடு வந்திருப்பார்களா? அல்லாஹ்வின் கட்டளை ஒன்றும் பேசவில்லை. மக்கமா நகரத்தை நோக்கி 6-7 வருடத்துக்கு பின்னால் வருகிறார்கள். சுபஹானல்லாஹ், 6 வருட வாழ்க்கை குழந்தையின் மழலைத்தனமான கொஞ்சல்களை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது வாழ்க்கையிலே நீண்ட நாளைக்கு பின்னால் கிடைத்த குழந்தையில் இழந்தார்கள் சகோதரர்களே. குழந்தையின் மழலைத்தனமான பேச்சுக்கள், விளையாட்டுக்கள் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இழந்தார்கள். அல்லாஹ் அதற்குத்தானோ தெரியா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுவர்க்கத்தில் ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். உலகத்தில் சிறுவயதில் மரணிக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் அந்த ரவுலாவில் சுவர்க்கத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலடியில் ஓடியாடி விளையாடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. முஷ்ரிக்கின்களுடைய பிள்ளைகள் கூட சிறுவயதில் மரணிக்கிற பிள்ளைகள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலடியில் விளையாடும் என்று அல்லாஹ் சொல்றான். தியாகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு. ஒரு குழந்தையின் மழலையை இழந்தார்கள், அல்லாஹ் பல லட்சம் குழந்தையின் மழலையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொர்க்கத்தில் கொடுத்தார். இதுதான் தியாகம், தியாகத்தின் வெற்றி இதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் தனது மகனை அல்லாஹ்வுக்காக அரித்து பலியிட முனைகிற நேரம்தான் அல்லாஹ் ஒரு அறுப்பு பிராணியை அங்கே ஏற்படுத்தி அதை உலக மக்களுக்கு அல்லாஹ் வணக்கமாக விட்டு அந்த வணக்கத்தை அல்லாஹ் கொண்டாட்டமாக மாற்றினான் என்றால், அன்புள்ள சகோதரர்களை, ஒரு சகோதரர் மாடு வளர்த்திருக்கிறார், ஹஜ்ஜு பெருநாளைக்கு மாட்டை விற்கிறார், பள்ளிவாசலுக்கு அறுக்கின்ற பொழுது அவரை காணவில்லை. ஏன் காணவில்லை என்று கேட்டால், இவ்வளவு காலம் வளர்த்த மாடு அறுக்கப்படுகிற பொழுது உள்ளத்துக்கு பெரும் கவலையாக இருக்கிறது என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ், ஒரு மாட்டுடைய நிலைமை எப்படி என்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பச்சிளம் பிள்ளையை அறுக்க துணைந்த பொழுது அவருடைய மனோநிலைமை எப்படி இருந்திருக்கும்? இறைவனுக்காக உலகத்தில் வேறு யாருக்கும் எனது மகனை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று இருக்கிற ஒரு உயிர் அது. அதை இறைவனுக்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்க முன் வந்தார்களே, அது தியாகம். எனவே அன்புள்ள சகோதரர்கள், இந்த தியாகத்தை தான் அல்லாஹு தாலா என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறான். அந்த அறுப்பு பிராணியை அறுக்கிற பொழுது நாம் இத்தனை மாடுகள் அறுத்தோம், இத்தனை ராத்தல் உள்ள மாடுகளை அறுத்தோம், இத்தனை மாடுகளின் இரத்தங்களை ஓட்டினோம் என்று படம் பிடித்து ஃபேஸ்புக்கில் போட்டு பெருமை அடிப்பதற்கு அல்ல. மகனை படுக்க வைத்து கத்தியை எடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தயாராகிற பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த இறையச்சம் இருக்கிறதே, மாட்டை அறுக்கிற பொழுது அந்த இறையச்சத்தை தான் அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்த்தான். இதில் கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் தியாகம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தியாகத்துக்கு பின்னால்தான் அல்லாஹு தாலா ஈருலக வெற்றியை வைத்திருக்கிறான் என்கின்ற அடிப்படையை புரிந்து கொண்டு வாழ்நாளில் அந்த நபித்தோழர்கள், அந்த நபிமார்கள் இந்த இஸ்லாத்துக்காக, இறைவனுக்காக எப்படியெல்லாம் தியாகம் செய்தார்களோ அதில் ஓரளவாவது அந்த சுவர்க்கத்துக்காக நாங்கள் தியாகம் செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். குலு கோலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.